ஏனம்மா இந்த ரகசியங்களை எல்லாம் மூடி வைத்துக் கொண்டீர்கள்? இந்த அரசாங்கத்திற்கும் நமக்கும் எல்லாம் நாடு விட்டு காடு மேடுகளில் எல்லாம் மறைந்து வருகிறோம். இங்கேயும் விடாமல் புறத்து வருகிறார்கள். உங்கள் கால்களில் விழுந்து மந்தாடி கேட்டுக் கொள்கிறேன். அப்பாவை யார் மறைத்தார்கள்? இந்த அரசாங்கம் ஏன் நம் உயிரோடு விளையாடுகிறது? அம்மா, ரகசியங்களை செய்வதற்கு நம்பிக்கையில்லாத பிள்ளையை ஏன் பெற்றீர்கள்? இன்னும் நம்மத்தானே முடியவில்லை எங்களால்? தந்தையை இருந்த மகனாக நான் வாழ்ந்தது போதும். மகனை பிரிந்த தாயாக இனி நீங்கள் இருங்கள். மறைந்திருக்கும் தந்தையை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன். நீ சொல்ல வேண்டாம், தொடர்கிறேன் வேண்டாம். வருகிறேன் தாய், வருகிறேன். நாட்டு குடிமக்களுக்கு ஓர் அறிவிப்பு. நாளை நமது மன்னர் திருமார்பன் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா. ஊரெங்கும் உற்சாகம் தோன்ற வேண்டும். அரண்மனையில் நடக்கும் கேளிக்கைகளில் மக்கள் கலந்து கொள்ளலாம். இந்த விழாவில் நாமளும் கலந்துகிட்டு தர்பாருக்கு நேரா போய் நம்முடைய குறைபாட மகாராஜா கிட்ட சொல்லணும். அண்ணே, ராஜா கிட்ட யார் பேசுறது? யார் பேசுவா? மந்திரி பேசுவா, இல்லன்னா மனைவி பேசுவா? அது இல்லன்னு நம்ம கூட்டத்துல யார் போய் பேசுறது? நம்ம கூட்டத்திலயா? நம்ம கூட்டத்துல யாரு பேசுறது? யாரு? அண்ணன் தான் நல்ல வாட்ட சாட்டமா இருக்காரு. அண்ணனை பேச சொல்லுவோமே. சரிங்க. அண்ணன் வாய திறந்தா தமிழெல்லாம் இவ்வளவு சித்திரவதையாவும் எனக்கு தெரியாம போச்சு. என்ன மன்னிக்கணும். நம்ம கூட்டத்துல வேற யாராவது ஆளு இருக்கிறீங்களா மகாராஜா கிட்ட பேசுறவங்க? ஏன்னா நீங்களே பேசுங்க. நானா? நான் பேசலாம். ஆமா, மகாராஜா கிட்ட பேசுற அளவுக்கு எனக்கு அழகு இருக்குதா? இருக்குதா? அப்ப நான் பேசுறேன். நான் பேசுறேன். ஒரு நல்ல செய்தி. அரசு, நானே உங்களுக்கு பிறந்த நாள். நான் பிறந்தேனா? நான் ஏன் பிறந்தேன்? இந்த உலகம் தோன்றின போது நான் பிறந்தேன். உண்மை. இந்த உலகம் உள்ள வரையில் நீங்கள் வாழ வேண்டும் என்று இந்நாட்டு மக்கள் ஆசைப்படுகிறார்கள். எப்போதும் நீங்கள் இப்படியே இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் இதுவரையை கண்டிராத அழகே உருவான ஒரு கனி உங்களுக்காக காத்திருக்கிறார். எந்த உலகத்திலிருந்து வந்தது? சுந்தர உலகத்திலேயே தோன்றி மலர்ந்தது. பிடித்தாத செல்லம். நாளை விழாவில் உங்களுக்கு பரிசாக அளிக்கப் போகும்.
காக்குவன் என்ன கோரும் பொழுது மறந்தது காக்குவன் என்ன கோரும் திருத்து கொண்டு இருக்க வேண்டும். வந்தால் மனதிலே ஆசை வராதோ பெண்கள் அள்ளி அழைக்கொண்டது இரவு கொண்டாதோ அன்று வந்தால் மனதிலே ஆசை வராதோ அள்ளி அழைக்கொண்டது இரவு கொண்டாதோ பொழுது விடுவதென்றால் கோபம் வராது பொழுது விடுவதென்றால் கோபம் வராதோ இல்லை பூமியில் மரத்தஞ்சம் காவல் கொள்ளாதோ திருத்திக் கொண்டு நீங்கள் திருத்திக் கொண்டு இருக்க வேண்டும். பிறந்ததுதான் இந்த கலை ஆண்டும் இருவரும் ஏதுலகத்தில் பிறந்ததுதான் கலை ஆண்டும் இருவரும் ஏதுலக எல்லாம் தெரிந்திருந்தால் ஏற்படும் மயக்கம் எல்லாம் தெரிந்திருந்தால் ஏற்படும் மயக்கம் விளக்கம் திருத்திக் கொண்டே இருக்க வேண்டும். திருத்திக் கொண்டு நீங்கள் திருத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அடைந்து ஆனந்தம் பெற வேண்டும். திருத்திக் கொண்டே இருக்க வேண்டும். மகாராஜா வாழ்க! மகாராஜா! 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 ஏன் குற்றல் கொடுக்கிறீர்கள்? மகாராஜா எங்க நிலைமை எடுத்து சொல்லணுங்க. மகாராஜாவை நீங்கள் பார்க்க முடியாது. சொல்ல வேண்டியது என்னிடம் சொல்லுங்கள். நாட்டுல பஞ்சம் பஞ்சம் அதுதான் இல்லை. நம்ம நாட்டுல பஞ்சமே இல்லை. அதுதானே பார்த்தேன். நீதான் நாட்டு நிலைமையை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறான். இப்போது நீ சொல்ல வந்ததை பகிரங்கமாக சொல். பல பேர் அறிய சொல். பயப்படாமல் சொல். உங்கள் ஆட்சியிலே பஞ்சமே இல்லை. சாப்பாடுங்கிற கூப்பாடுக்கு பஞ்சமே இல்லை. பட்டினியினால சாகக்கூடிய மக்கள் தொகைக்கு பஞ்சமே இல்லை. துணைக்கு பஞ்சம் இல்லை, கொள்ளைக்கு பஞ்சம் இல்லை. உங்க பஞ்சமா பாதகத்துக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லை பிரபு, பஞ்சம் இல்லை. அதிக பிரசங்கி வாயை அழைத்து நிறுத்துங்க. யார் நீ? வஞ்சிக்கப்பட்டான். என்ன வேண்டும்? நியாயம் செய்து என்ன அநியாயம் நடந்துவிட்டது? விதானித்துக் கொண்டது
விழுந்த மரம் போல் திரைந்துவிட்ட எங்கள் குடும்பம் இருப்பது போல் இருந்து திடீரென்று காணாமல் போய்விடுகிறார்கள் வரை நியாயம் கேட்க துணிந்தவன் எவனும் கிடையாது. நீ முதல் மனிதன். ஆம், நானே ஆரம்பித்து வைக்கிறேன். பேச தெரியாத மக்களில் பேச தெரிந்தவனாக நான் வந்திருக்கிறேன். அதிகாரத்தில் இருக்கும் சீமானே, மக்கள் ஆடுகள் அல்ல, நீங்கள் ஓட்டினே. அடிபட்ட பந்து திரும்பி வரும், சூடுபட்ட புலி பருகி இருக்கும். உள்ளத்து உணர்ச்சி பொங்கி இருந்தால் வெளுத்து போன முகங்களிலே வீரக்கலை பிரகாசிக்கும். பாதிக்கப்பட்டவர்கள் கேள்வி கேட்பார்கள். பதில் சரியாக கிடைக்கவில்லை என்றால் அதிகாரங்களை பரிசீலித்துக் கொள்ள முயல்வார்கள். என் தந்தை மறைந்த இடம் உங்களுக்கு தெரியும். அதனால் தான் என் தாயையும் மறைக்க துணிந்தீர்கள். பெற்றவர்களை விட்டு பிரிந்திருக்கும் பிள்ளை இனி பேடி போல கிடக்க மாட்டான். எங்கே என் தந்தை? எங்கே என் தாய்? பதில் வேண்டும், நியாயமான பதில் வேண்டும். பதில் மட்டும் போதுமா? என் தாய் தந்தையரை நாம் காண வேண்டும். தாய் என்கிறாய், தந்தை என்கிறாய், நீ யார் என்பதை சொல்ல மறந்து விட்டாய். எங்களையே குறிவைத்து தெரிந்தவர்களுக்கு இனங்கூடவா தெரியாமல் போய்விடும். என் பெயர் பரந்தாமன். அதுதான் பரந்தாமனா? உனக்கு கூடவா தெரிந்து எதிர்த்து விட்டார்கள்? மருந்து உன்னை நான் பாராட்டுகிறேன். எவருமே வாய் திறக்க முடியாத இடத்தில் இவ்வளவு நேரம் பேசி உன்னை பாராட்டாமல் இருக்க முடியுமா? அரசாங்கமும் நியாயங்களுக்காகத்தான் போராடுகிறது. நீ உன் தந்தையை காணலாம். ஆனால் காலம் கடந்து விட்டது. கவலைப்படாதே, உன் தலையை காண நான் ஏற்பாடு செய்கிறேன். இவரை அழைத்துக் கொண்டு போய் இவர் தாயால் சேர்த்து விடுங்கள். அறியாத மகன் மன்னிப்பு. வாமா போகலாம். வாமா வாமா. அம்மா என் வேதனையை யாரிடம் சொல்லுவேன்? வாழ்வில் எனக்கு வேதத்தை அளித்த தாயும் தாயும் எனக்கு தைரியத்தை கொடுத்து விட்டான். பொறுப்பது போது எனக்கு வெளிப்படுத்தது. அவள் சிரித்தது அமைச்சர் கொதித்தார். ஊரது ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் கையில் காட்சிக்கு எளியவன் பறந்தான். கண்ணின் பெயர் நான் மட்டும்தான் பார்க்கவில்லை. நல்ல வேளை நீங்கள் பிழைத்தீர்கள். பார்த்திருந்தால் வரவே வராது உறக்கம். இப்பொழுதே வருகிறதே மயக்கம். பார்த்திருந்தால் இப்படி வரும் உறக்கம். சரிதான், வந்து விட்டதா கலக்கம்? இல்லை, அவன் போன திசை இதுதான். தேடுங்கள் அவர் கும்பிடு. கும்பிடத்தான் கையெடுக்கிறேன். ஆனால் எதிர்த்து பேசியவன் தீர்த்து கட்டிடுவாரு அம்மா. அது மட்டும் நடக்காது. அங்க நடக்காமல் இருக்க வேண்டும் என்றுதான் நானும் சொல்லுவேன். நீ ஒரு மனுஷனாரா? எனக்கு ரோஷம் வெக்க மான சூடு குரல் இருக்குதா? 6 பையன் கட்சியை தூக்கலான்னு சொன்ன உடனே குடலடிங்க நின்று போறீங்களா? குடலடிங்க பயனை எதுக்கு நீ உயிரோட இருக்கிற? மனுஷனா? யார பார்த்துட்டு ஒருத்தரும் காணமே. நான் வேற யாராவது திட்டாங்க உருவில கையை வச்சு எடுத்து விடுவாங்க. கண்ணாடியை பார்த்து நானே திட்டிக்கிட்டேன். நேற்று அரமனையில இந்த 6 பேர் எல்லாத்துக்கும் நீங்களாம் எழுதுனீங்க. அண்ணே, பரந்தாமனை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நேற்று சபை கலைஞ்சதும் பேசாம போயிட்டாரு. நல்ல மனுஷன், சொல்லாம போயிட்டான். சுய விளம்பரத்தை விரும்புறவனா இருந்திருந்தா, ஆஹா நான் மந்திரியை எதிர்த்து பேசிவிட்டேன், மேலை செய்யுங்கள், அவையில் உட்கார வையுங்கள், பூவாரையை போடுங்கள், பொன்னாரையை போட்டுங்கள், முடிஞ்சவனை எடுத்தாருங்கள், நான் பள்ளிக்கூடத்தை நடத்துறேன் அப்படின்னு சொல்லுவான். அது பெரிய அரசு பேசணும். இப்ப நீங்க எல்லாம் எழுதி வந்தீங்க. இப்ப பறந்தாம பார்க்கணும் முடியுமா?
ஆமா, எனக்கு ஒரு வாய் தான் இருந்தது. நீங்க விட்ட குத்துல காவாய் அதிகமாயி போச்சு. காவா இப்ப நீங்க இந்த பக்கம் ஒரு குத்து குத்தீங்கன்னா காவா உங்க கைக்கு வந்து ஏவா என்கிட்ட வந்துடும். ஐயோ பாவம். அண்ணே அண்ணே, உங்களுடைய துண்டை உங்க லட்சியம் பார்த்து உங்க கூட நானும் ஏதாவது உதவி செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன். என் கடையில இருந்ததை பார்த்துக்கிட்டு நான் எதிரியாக்கள் நீங்க விட்ட குத்துல வச்ச போற புத்துக்கிட்டு இந்த மரத்துல வந்து ஒட்டிக்கிட்டேன். நான் உங்க கூடவே சேர்ந்து ஒட்டிக்கலாம் நினைக்கிறேன். இந்த உத்தரவு தேவை. அப்படியா? சந்தோஷம். ஏன்னா கேட்டீங்களா? இல்லையே, சந்தோஷம். நீங்களே நீ சொன்னதுக்கு சந்தோஷம் சொன்னேன். அண்ணன் என் பேரும் சந்தோஷம் தானே. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் தான். குழப்பத்தை கொண்டாந்து கொடுத்துரும். நான் ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும் இருக்கிறேன். என்ன நடந்தது? ஏன் இப்படி ஓடி வருகிறீர்கள்? என்னடா காயம்? எந்த கூட்டம் படையெடுத்தது? கூட்டேன் நீங்க வேண்டாம். நீங்க வேண்டாம். ஒருவரிடம் இத்தனை பேர் போட்டெடுக்கிறீர்கள். காயத்தோடு ஓடி வர உங்களுக்கு வெட்கமில்லை? அங்கே விழுந்து சாகிறதானே ஓட்டால் அடித்த திட்டனர். வேண்டாம். நான் யார் என்பதை அவருக்கு காட்டுகிறேன். ஏன்னா இவர் இவ்வளவு வேக போறாரு பரந்தாம கிட்ட. அடுத்த மந்திரி யாரு வருவா? யாருக்கிட்ட? நான் நினைச்சிட்டு சரியா போச்சு. நீங்க என்ன நினைச்ச? உபகாரம் செய்துட்டு கை மேல பணம் கிடைக்காதான்னு முண்டானை முடிச்சுக்கிட்டு கூடவே சுத்துறாளுன்னு நீ நினைச்ச. அதுதான் இல்ல. நிரந்தரமா எப்போது நீங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி உனக்கும் ஒரு இதா, எனக்கும் ஒரு இதா, ஊருக்கும் ஒரு இதா, பாக்குறவங்களுக்கும் ஒரு இதா. அதான் இதா இதா இதா. ஓஹோ, அதான். அதுதான் ஒண்ணும் நடக்காது. ஏன் நடக்காது? எனக்கு என்ன அழகு இல்லையா? வருமானம் கிடையாதா? இல்ல நீ இப்படியே பிரம்மச்சாரியா ஆக போறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. நான் கட்டுற வேற இருந்தா வீரன் தான் கட்டுக்கிறேன். உனக்கு வேற ஆள் கிடைக்கலையா? ஒரு சுத்த வீரனை, அதாவது குளிச்சு மொழி விட்டு போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு. ஐயோ ஐயோ, ஒரு பலசாலிய கட்டிக்குவேன்னு சொல்றேன். எதனா பலம் இல்லை நினைச்சிட்டியா? அன்னைக்கு எப்படி நான் காப்பாத்தினேன். ஐயோ, இதா பாரு. உங்களுக்கு வேற சொல்றது என் முதுகு இல்ல, உன் முதுக பாரு. ஏன் முதுகையா? முது எப்படி பார்க்க முடியும்? அன்னைக்கு ஒருத்தன் உன் முதுகுல சவத்தியா கொடுத்தான நினைச்சிருக்கா? அதை கணக்கில் சேர்க்காத, கணக்கில் சேர்க்காத. என்ன நான் ஒரு சிநேகிதர்கிட்ட பேசி இருந்தா அம்பாட்டில வச்சுட்டு ஓடி போயிட்டான். நான் வச்சிருக்கேன். இப்படியே சேர்த்து விட்டுரு. அட போயா. இந்த பாறையா, என் கண்ணு முன்னால நீ ஒரு சுத்த வீரன்றதை நிரூபிச்சு காட்டு. உன்னை கட்டிக்கிறேன். நாம இப்படி பண்ணா என்ன? எப்படி? எனக்கு சாதகம் இல்லாம உனக்கும் பாதகம் இல்லாம இப்படி பண்ணிவிடுவோமே. முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் சித்த வீரனை காட்டிடுறானா? அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. போயிட்டு வா. ஏயா வந்த? போயிட்டு வான்னே வந்தேன். வேற போயா? போயா, போ போ. அமைச்சர் உங்களிடம் கையெழுத்து வாங்க வந்திருக்கிறார்.
அமைச்சருக்கு கால நேரமே தெரியவில்லை. ஒரு விஷயம், பரந்தாமன் என்ற ஒருவன் ஜனங்களை புரட்சிக்கு தயாராக்கிக் கொண்டிருக்கிறான். அப்படியா? புரட்சி தேவையான அது நடந்துவிட்டா மண்மூடி விடும். போகட்டுமா? ஆனால் மதுவையும் மாதுவையும் ஒழித்து விடுவார்கள். கொண்டு வாங்க. அவனை ஒழிப்பதற்காகத்தான் இதில் ஒரு கையெழுத்து. அப்படியானால் இந்த போட்டு கையெழுத்து போட்டு. அந்தவர் உத்தரவு. பரந்தாமன் புரிந்த பாவம் பாதைகள் மன்னிக்கப்படுவார்கள். அவன் புரிந்தது துரோகம். ரோகமா மக்களுக்காக உழைத்தார். உழைக்க நாங்கள் இல்லையா? பகுத்தறிவை பரப்பியது ஒரு குற்றமா? ஆமாம். அறிவாளிகள் கற்பனையோடு கூட போராடுகிறார்கள். முட்டாள்கள் சந்தர்ப்பத்தோடு மட்டும்தான் விளையாடுகிறார்கள். பொற்கொடி, இனிமேல் அரசியல் விஷயங்களில் நீ தரையதானே. பெரும்பான்மையான பொதுமக்களின் வேண்டுகோளின்படி பரந்தாமன் என்ற தேச துரோகியை நாடு கடத்த உத்தரவிடுகிறேன். 48 நாளைக்கு பரந்தாமன் நாடு கடத்தப்படுவான். மேன்மை தங்கிய மன்னவர் ஆணை. இறப்பவர்கள் பல கோடி, இறப்பவர்கள் பல கோடி, இறப்பில்லாமல் எங்கும் வாழ யாகமே உயிர் நாடி. இறப்பவர்கள் பல கோடி, இறப்பவர்கள் பல கோடி, இறப்பில்லாமல் எங்கும் வாழ யாகமே உயிர் நாடி. இறப்பவர்கள் பல கோடி, இறப்பவர்கள் பல கோடி, இறப்பில்லாமல் எங்கும் வாழ யாகமே உயிர் நாடி, யாகமே உயிர் நாடி. புரட்சியனும் விதை விதைத்து பொது நலனும் பயிர் வளர்த்து. புரட்சியனும் விதை விதைத்து பொது நலனும் பயிர் வளர்த்து. அடக்கு முறைக்கும் ஆளாவோர் அடையும் பரிசும் இதுதாரோ. இறப்பவர்கள் பல கோடி, இறப்பவர்கள் பல கோடி, இறப்பில்லாமல் எங்கும் வாழ யாகமே உயிர் நாடி. மக்கள் வாழ்வை முன்னேற்ற மங்கையர் கற்பை காப்பாற்ற. மக்கள் வாழ்வை முன்னேற்ற மங்கையர் கற்பை காப்பாற்ற. யுத்தம் உழைக்கும் உத்தமரின், யுத்தம் உழைக்கும் உத்தமரின் இறை உலகில் இதுதானோ. இறப்பவர்கள் பல கோடி, இறப்பவர்கள் பல கோடி, இறப்பில்லாமல் எங்கும் வாழ யாகமே உயிர் நாடி. கொந்தளிக்கும் கடல் அலைதோ நெஞ்சமெல்லாம் கூறுவடா. கொந்தளிக்கும் கடல் அலைதோ நெஞ்சமெல்லாம் கூறுவடா. சொந்த உயிர் வருவோ இந்த நாடே குடிக்கிறடா. இறப்பவர்கள் பல கோடி, இறப்பவர்கள் பல கோடி, இறப்பில்லாமல் எங்கும் வாழ
தியாகமே உயிர் நாடி தியாகமே உயிர் நாடி.
ஏதோ ஆண்கள் கேட்டது. இல்லப்பா இல்ல இவரு ஆட்டம் கடையில காயத்தோட மயங்கி கிடந்தாரு. வீட்டுக்கு போட்டுட்டு வந்துட்டாப்பா. எங்கேயும் அவன் இதோ. அம்மா இதோ வந்துட்டாப்பா. யாரப்பா நீ? நான் ஒரு அனாதை. அரசாங்கத்தை எதிர்த்து பேசினேன். நாடு கடத்திவிட்டார். நடப்பது நடக்கட்டும் என்று இந்த கரையில் வந்து இறங்கினேன். இங்கும் புரட்சி வந்து என்னை கொலை செய்ய முயன்றார்கள். கத்திகளுக்கு தப்பி கருணை காட்டினாள் உங்கள் மகள். நீ பூர்ண குணமடையும் வரை இங்கேயே இருக்கலாம். இல்லை ஐயா, உங்களுக்கு சுமையாக இருக்க நான் விரும்பவில்லை. நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். அப்பா இல்லை, அந்த காயத்துக்காக புறப்படாது. என்னை இங்கேயே தங்க வைப்பது என் கடமையாகும். சரி.